ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் பார்த்து வந்திருக்கோங்க இல்லையா. ஸோ நைன்த்ல பார்த்தோம்னா யூனிட் 3 ஹியூமன் ரைட்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே இது 8th பார்த்துருவோம். இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் பிளஸ் யூஎன்ஓ, அதான் UNO அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். சரி, ஓகேங்களா. ஸோ ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா வரும். வேற அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சைல்டு உமன் ரைட்ஸ் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி லேபர் ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு அங்கங்க ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா இருக்கும். மற்றபடிக்கு எல்லாமே அதே தான். ஓகேங்களா. சரி, ஓகே, நான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது சைல்ட் ரைட்ஸ்க்கு விமன் SC STக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லேபர் ரைட்ஸ்க்கு இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னுக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாருங்க. 7th June 1893. ஓகேங்களா. ஸோ இந்த டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காந்தி என்ன பண்ணுவாரு, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வேலைக்காக போவாரா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிக்கெட் எடுத்துட்டு போவாரு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க பொறுத்த வரைக்கும் கருப்பினத்தவர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் வருவாங்க இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு ஒயிட் மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை அதாவது சவுத் ஆப்பிரிக்கால பிரிட்டியோரி அப்படின்ற இடத்துக்கு வந்து போவாரு சவுத் ஆப்பிரிக்கால. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீட்டர் மெரிட்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்க பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க மீன்ஸ் வெளில தொலைத்து விட்டுருவாங்க. ஓகேங்களா. சோ அதுதான் பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் தாக்கம். அதாவது பாத்தீங்கன்னா போராட்டம் அப்படின்ற ஒரு ஒரு இதுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் மனசுல வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா. அது வந்து பாத்தீங்கன்னா அதான் அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ரேஷியல் ஒப்ரஷனுக்கு எதிராக வந்து அவர் இது பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா. ஸோ அந்த மூமெண்ட்ல இருந்து என்னது நான் வயலன்ஸ், அந்த ஸ்பிரிட் ஆஃப் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை வந்து அவர் என்ன பண்ணாரு, யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால அவர் தங்கி அந்த வல்லியம்மை அவர் கூட எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்து அதை போராடி இருப்பாரு அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா, ரேசியல் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக. ஸோ அதுதான் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம், நம்ம தேவையான முறை பார்க்கலாம். ஓகேங்களா. அந்த டேட் என்னன்னு பார்த்தோங்க, 7th July 1893. ஓகேங்களா. சரி, 7th June. ஓகே, இது பாருங்க, இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதுல டெஃபினேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதேதான். ஸோ த ரைட் இன்ஹரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட கேஸ்ட், அவங்களோட ரிலீஜன், அவங்களோட ரேஸ், அவங்களோட லாங்குவேஜ், இதையெல்லாம் மீறி அவங்க ஹியூமனா ஒருத்தவங்க பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு UNO சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற ரைட்ஸ், வேலைக்கு போகணுன்ற ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா. அது யாராலுமே பறிக்க முடியாது. ஓகேங்களா. அதுதான் பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு கேஸ்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிலிஜனா இருந்தாலும் சரி, எந்த ஜெண்டரா இருந்தாலும் சரி, அது எல்லாருக்குமே காமன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், இது நம்ம பார்த்திருப்போம். போன 8th வந்து இதையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th December. இப்ப கூட இது ரீசெண்டா கேட்டிருந்தாங்க ஏதோ ஒரு எக்ஸாம்பிள், ஹியூமன் ரைட்ஸ் டே. ஓகேங்களா. ஸோ 10th December. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா UNO ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. ஸோ அது எப்போ ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 24th October 1945. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ UNO எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எப்படி நான் வச்சுக்கிட்டீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் இருக்கு இல்லையா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த 1945 தன்னால் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்து ஃபார்ம் ஆனதுனால அந்த 24th October இருக்கு இல்லையா, அதை UNO டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ 10th December ஹியூமன் ரைட்ஸ் டே, October 24th UNO டே, அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் டே. ஓகேங்களா. ஸோ 10th December October 24th. ஓகேங்களா. ஸோ இயர் 1940. சரி, ஓகே. ஸோ இதுல இந்த UNO பார்த்தோன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு UDHR அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அதாவது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ வந்து ஏன் இது முக்கியம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிராக ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ தலையிடுறது அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா UDHR தான்.
ஓகேங்களா. ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே பாத்தீங்கன்னா, அதாவது இது அக்செப்ட் பண்ண கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல ஒன்று இருக்கும், NDHR சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், NDHRC அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்தியா சாரி ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா SDHRC. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சோம். இது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையா இருக்கும்னு நினைக்கிறேன், 2 தான் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் பாத்துக்கலாம். SHRC 2 தான். ஓகேங்களா. ஸோ SHRC அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் அதாவது இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா NDHRC, அதை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஹியூமன் ரைட்ஸில் ஏதாவது பாதிக்கிற விதமாக நடந்துச்சுன்னா ஸோ டைரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் அணுகுவோம். ஸோ UDHRோட இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ அதனால தான் UDHR வந்து குரூசியல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நம்ம 8லேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை வருஷம் ஜெயில இருந்தாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ 27 years. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ் வாஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் தட் எக்ஸிஸ்டட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அபாத்தைட். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அபாத்தைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் தான், அதாவது பார்த்தீங்கன்னா கலர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன். ஓகேங்களா. சரி ஓகே. ஓகே இதுல என்ன அதாவது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா அங்க மைனாரிட்டி யார் இருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒயிட்ஸ் தான் இருந்திருப்பாங்க. பட் மெஜாரிட்டி நான் ஒயிட்ஸ் இருந்திருப்பாங்க. பட் இருந்தாலுமே அந்த பாலிசி கவர்னிங் பாலிசி பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில பொறுத்த வரைக்கும் அந்த மைனாரிட்டியா இருக்க ஒயிட்ஸ் தான் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா இருக்க நான் ஒயிட்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதனாலதான் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பீப்புள் அதுக்கு எதிரா வந்து போராட்டம் இது பண்ணுவாங்க. ஸோ அதுல மெயினான ஒரு லீடர் இருப்பார் இல்லையா, அவர் தான் பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. ஓகேங்களா. ஸோ அவர் தான் பாத்தீங்கன்னா நிறைய கேம்ப் அகைன்ஸ் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சு ஜெயிலுக்கு போய் 27 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1990ல ஓகேங்களா 1990ல FW டி கிளர்க் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பயந்துகிட்டு ஓகே இதால ரேஷியல் சிவில் வார் ஏதாச்சும் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணுவாரு, அப்ப இருந்த பிரசிடென்டான FW டி கிளர்க், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுவும் பாத்துக்கணும். அவர் என்ன பண்ணுவாருன்னா 1990ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1994ல மல்டிரேஷியல் ஜெனரல் எலெக்ஷன் வந்து நடக்கும். அவர் ரிலீஸ் ஆன 4 வருஷத்துல 1994ல. அப்ப பாத்தீங்கன்னா மண்டேலா ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ், எப்படி நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கோ அந்த மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்னு ஒண்ணு இருக்கும். அதுல இது பண்ணி அவர் வந்து ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிடுவாரு. ஓகேங்களா. ஸோ நம்ம ஜஸ்ட் அங்க ஒரு குட்டி இவ்வளவே பாக்ஸ்ல பாத்துருக்கோம், இங்க ஒரு பெருசா போட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது அங்கங்க ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. சார் பாத்துங்க. சரி ஓகே. UDHR அதை பத்தி நம்ம பாக்கலாங்களா. சரி ஓகே. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து மைல்ஸ்டைன் டாக்குமெண்ட் இன் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றதுல மைல்ஸ்டோன் எதுன்னு கேட்டாங்கன்னா UDHRC கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. UDHR யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதுதான் பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஒரு மைல்ஸ்டோன். ஓகேங்களா. சரி ஓகே. drafted by representatives with different legal and cultural backgrounds from all over இந்தியால இருந்து வந்தவங்க தான். ஓகேங்களா. ஸோ யூனிவர்சல் அப்படின்னாலே எல்லா இதுமே அதான். ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் வந்து எப்ப ப்ரொக்ளைம் பண்ணாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ எப்ப ப்ரொக்ளைம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th December 1948. ஓகேங்களா. ஸோ 10/12/1948ல பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிப்பாங்க. அதோட ரிசல்யூஷன் ஜெனரல் அசம்பிளி ரிசல்யூஷன் நம்பர் எது அப்படின்னு பார்த்தோம்னா 217A ஜெனரல் அசம்பிளி ரிசல்யூஷன் நம்பர். ஸோ யாரால அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி இருக்கு இல்லையா, UN இருக்கு இல்லையா, யுனைடெட் நேஷன். ஸோ அதால வந்து பண்ணியிருப்பாங்க. அது எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ். ஓகேங்களா. ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா UDHR டிக்ளரேஷன் எப்போ ப்ரொக்ளைம் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா எங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பாரிஸ். யாரால அப்படின்னு கேட்டாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 10th December 1948. ஓகேங்களா. ஸோ அதோட ரெசல்யூஷன் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 217A அப்படின்றது தான் அதோட ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் நம்பர். ஓகேங்களா. சரி ஓகே. ஓகே வேற என்ன. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தா தான் மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே நம்ம சிவில், பொலிட்டிக்கல், சோசியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ், சிவிக் ரைட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. சரி, ஓகே. இதை பத்தி அங்க கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த டேட் வந்து முக்கியம். 10/12/1948. ஓகே, அடுத்து பார்க்கலாம். சோசியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ். ஓகே, ஸோ சோசியல் எக்கனாமிக் கல்ச்சரல் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் ரைட்ஸ் லா அப்படின்னு ஒரு டெவலப் ஆயிருக்கு. எப்பனா வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஓகேங்களா. ஸோ அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்டெகிரல் பார்ட்டா அப்ப இருந்தது பாத்தீங்கன்னா இந்த சோசியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஓகேங்களா. ஸோ இன்டெகிரல் பார்ட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம். எதாவது சோசியல் எக்கனாமிக் கல்ச்சரல் ரைட்ஸ். ஓகேங்களா. சோசியல் ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டில எது நடந்தாலுமே ஒரு ஃபுல் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் சோசியல் ரைட்ஸ். எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா பர்சனுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட தேவைகளை அவங்க தீர்த்துக்கிற அளவுக்கான எக்கனாமியை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கான ரைட்ஸ். ஓகேங்களா. நீ இந்த கேஸ்ட்ன்றதுனால உனக்கு வந்து வேலையெல்லாம் கிடையாது, இல்ல நீ இந்த கேஸ்ட்ன்றதுனால இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா. அதுதான் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ரைட்ஸ். ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சம்பாதிச்சிட்ட, ஒரு ஏக்கரா நீ சம்பாதிச்சிட்ட, அதனால அதுக்கு மேல நீ சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, அந்த மாதிரி யாராலையும் சொல்றதுக்கு முடியாது. ஓகேங்களா. ஸோ அவங்களோட தேவை வந்து இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கும் யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இதே கல்ச்சரல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா அவங்களோட கல்ச்சர் பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு திருவிழாவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கு இல்லையா, அது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஃபாலோ பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் கல்ச்சரல் ரைட்ஸ். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அதாவது இது மூணும் பாத்தீங்கன்னா இது மூணும் பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலான லைஃபோ ஒரு சொசைட்டி பேஸ் பண்ண வருது. இந்த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் இருக்கும் ஒரு கண்ட்ரிக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து மக்களை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாதுகாக்கிற ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா இந்த சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக அவங்களோட ரைட்ஸ் வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாம இது பண்ணுன்றதுக்காக இருக்கிற அந்த ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ சிவில் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் ரைட்ஸ் அஃபோர்டட் பை லாஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ட்டாங்க. பட் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிடுவாங்க, சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. பட் அந்த சிவில் ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரேஸோ அவங்க நேஷனாலிட்டியோ கலர் ஜெண்டர் ரேஸ் ரிலிஜன். ஓகேங்களா. இது ரிகார்ட்லெஸ் ஆஃப் த இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ லாக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி சொல்றதுதான். ஓகேங்களா. ஸோ அந்த கவர்மெண்ட்ல என்னென்ன லா எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த லா பார்த்தோன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா என்னது எல்லாருக்குமே ரைட்ஸ் உண்டு. ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து மறுக்கப்பட முடியாது. அதுதான் பாத்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ். பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ஓட் பண்றதுக்கான ஒரு ரைட்ஸ், அதே மாதிரி அதுல போய் கலந்துக்கிறதுக்கான ரைட்ஸ். இது ரெண்டையும் பார்த்தோன்னா யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, நீ தாராளமா போய் ஓட் போடலாம். நீ என்ன இது வேணாலும் இரு. ஓகேங்களா. ரேஸாரு, நீ ஸ்டேட்டஸ் வந்து புவராரு ரிச்சாரு யாரா இருந்தா என்ன, 18 வயசு முடிஞ்சிச்சுப்பா, நீ போய் போடலாம். உங்ககிட்ட ஓட்டர் கார்டு இருக்கா, அப்படி போடுப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சு. இதே உனக்கு வந்து 25 வயசு ஆயிடுச்சு. ஓகேங்களா. 25 வயசு ஆயிடுச்சு, நீ தாராளமா போய் என்ன பண்ணலாம், எலெக்ஷன்ல நீ வந்து என்ன பண்ணலாம், பங்கு பெறலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7 ரைட்ஸ் இருந்துச்சு, அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துட்டு இப்ப 6 ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவங்க என்னென்னலாம் குறிப்பிட்டு வச்சிருக்காங்களோ அதை யாராலுமே என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது. ஓகேங்களா. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே. ஓகேங்களா. சப்போஸ் அதுல வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா நம்ம டைரக்டா எங்க போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் நம்ம என்ன பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் வித் ஆர்டிகல்ஸ் அதுல இன்னொன்னு என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்றத கொண்டு நம்ம 10th பார்ப்போம். ஜஸ்ட் என்னென்னு மட்டும் லைனா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஆர்டிகல் படிக்க ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது அப்படி லைனா படிச்சுக்கணும், அப்பதான் ஆர்டிகல் கரெக்டா லைனா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. மாத்தி மாத்தி படிக்காதீங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி இருந்தால் தான் ஃப்ரீடமாக இருக்க முடியும். ஃப்ரீடமாக இருக்கும் போது யாரும் நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அடுத்து ஃப்ரீடம் இருக்கு, ஈக்குவாலிட்டி இருக்கு அப்படின்னா என்னோட ரிலீஜன் நான் என்ன பண்ணுவேன், தாராளமாக ஃபாலோ பண்ணிக்குவேன். ஸோ வந்து ரிலீஜன் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்போது என்னோட கல்ச்சரலையும் என்னோட எஜுகேஷன் ரைட்டு நான் வந்து என்ன பண்ணிப்பேன், அதையும் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். ஓகேங்களா. சப்போஸ் இதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷன் படி வந்து பாத்தீங்கன்னா ரெமெடிஸ் கொடுக்குறாங்க, அதை நான் வந்து என்ன பண்ணிப்பேன், நான் போய் அதை யூஸ் பண்ணிக்குவேன். அப்படின்ற மாதிரி ஒரு கதை மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அதை பத்தின ஒன்று எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னன்னா பேர்ல இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா லாக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஈக்குவலான ப்ரொடெக்ஷன் வந்து லா கொடுக்குது அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ ப்ராஹிபிஷன் ஆர் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், கேஸ்ட், ரேஸ், ஜெண்டர் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் இஸ் அஃபென்சிவ் அண்ட் ஒன் கேன் சீக் ஜஸ்டிஸ் ஃப்ரம் கோர்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி யாராவது உங்களுக்கு டிஸ்கிரிப்ட் பண்ணுறாங்களோ இல்லை இந்த லாஸ் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு ப்ராஹிபிட் பண்ணாலும் நம்ம போய் டைரக்டா கோர்ட்ல போய் என்ன பண்ணலாம், கேஸ் கொடுக்கலாம். இது ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு. அது ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம்ல 6 வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் டு ஃப்ரீடம்ல எத்தனை இது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 6. ஓகேங்களா. என்னென்னு கேட்கல, பட் 6 அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கணும். சரி, ஓகே. அது என்னென்னு பார்க்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா. நான் வந்து என்னோட பேச்சுரிமை, நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தி வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான அந்த உரிமை, கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. அது ஃபர்ஸ்ட். அடுத்து ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்ம்ஸ்னா என்னது, ஆயுதம் இந்தியப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா வந்து இது பண்ணலாம், போராட்டம் பண்றதுக்கான ரைட்ஸ், அசம்பிள் பண்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு ஃப்ரீடம் வந்து இருக்கு. அடுத்து ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன். ஸோ அசோசியேஷன் அதே மாதிரி யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கான ஃப்ரீடம் எனக்கு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் எங்க வேணாலும் போய் நான் தங்குறதுக்கோ செட்டில் ஆகிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியாவோட டெரிட்டரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த எல்லாத்துலயுமே சுத்தறதுக்கான போய் ஃப்ரீயா மூவ் பண்றதுக்கான ஃப்ரீடம் வந்து எனக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி அதே மாதிரி எனக்கு எந்த ப்ரொஃபஷன் எனக்கு தோணுதோ நான் போய் பண்ணுவேன். அதே மாதிரி என்ன ஆக்குபேஷன் நான் செய்யணும்னு நினைக்கணும் பண்ணுவேன். இல்ல ட்ரேடோ பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா நான் பண்ணுவேன். அதுக்கான ஃப்ரீடம் எனக்கு இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா 6 ஃப்ரீடம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம்ல கொடுத்துருக்க நம்மளுக்கு 6 ஃப்ரீடம். ஓகேங்களா. ஸோ அது வந்து பாத்துக்கணும், எதுன்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி எத்தனைன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அடுத்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷனா ஒன்றும் கிடையாது. ஒரு சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை பார்த்தோன்னா இந்த சுரங்கத்துல ஃபேக்டரியில வேலை செய்ய வைப்பாங்க இல்லையா, அந்த மற்ற இதெல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஹிபிட்டட். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டரோ இல்ல பார்த்தோன்னா யாரும் எம்ப்ளாயரோ பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, குழந்தைங்க மட்டும் கிடையாது மனுஷங்களையுமே வந்து இது பண்ண முடியாது, கம்பல் பண்ண முடியாது, நீ வேலை செஞ்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றதுக்கு வந்து ப்ராஹிபிட்டட், அதுவும் ப்ராஹிபிட்டட். அதே மாதிரி சைல்ட் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்னாவே அவங்க வந்துருவாங்க. அதே மாதிரி சைல்ட் லேபர் இது எல்லாமே ப்ராஹிபிட் பண்ணது. அதான் பார்த்தா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியஸ் அண்ட் ரிலிஜன். பேர்ல இருக்கு, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன ரிலிஜன் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேனோ நான் வந்து என்னோட வழியில் நான் பண்ணுவேன், அதுக்கான ஃப்ரீடம் இருக்கு. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்மளோட கல்ச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கும் எந்த அழிஞ்சு போகாம பாதுகாக்கிறதுக்கும் அதை ப்ரமோட் பண்றதுக்கான ஒரு ரைட்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்கு, கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி எங்க இது பாத்தீங்கன்னா எங்க கல்ச்சர் பேஸ் பண்ணி நான் ஸ்கூல் ஓபன் பண்ணோமா எனக்கு வந்து இருக்கு. அதே அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுமா அந்த ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கல்ச்சர்ஸ் அந்த எங்களோட பிலீஃப் வந்து நாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமா, ப்ரமோட் பண்ண நினைக்கிறோமா நாங்க பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, சிமிலர்லி குரூப் ஆஃப் பீப்புள் மே ஓபன் ஏ ஸ்கூல் ஃபார் இம்பார்ட்டிங் ரிலிஜியஸ் எஜுகேஷன் டு சில்ட்ரன். ஸோ இப்பெல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா, அந்த முஸ்லிம்ஸ்லாம் வந்து தனியா அந்த குரான் படிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஓகேங்களா. அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை இது பண்ணுதுன்னு சொல்றாங்க, ப்ரமோட் பண்றதுக்கான சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாருங்க,
அந்த கிராண்ட்ஸ் கொடுத்து பண்ணுது அப்படின்றாங்க, அதாவது அமௌண்ட் கொடுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றாங்க. பட் பார்த்தீங்கன்னா however such institution cannot deny admission to anyone based on the caste, color, creed, even religion. ஓகேங்களா? நீ வந்து முஸ்லீம் காலேஜ் நான் வந்து நீ ஓப்பன் பண்ணிட்ட, உன்னோட கல்ச்சர் உன்னோட இது பார்த்தீங்கன்னா உன்னோட இது ரிலிஜன் பார்த்தீங்கன்னா முஸ்லீம். ஸோ நீ வந்து ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜோ ஓப்பன் பண்ணிட்ட அப்படின்னா நீ வந்து முஸ்லீம் பிள்ளைங்களை மட்டும் தான் வந்து சேர்த்துக்குவியா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா ப்ராஹிபிட்டட். ஓகேங்களா? ஸோ வந்து ரேஸோ இல்லை ஏதோ இதை பேஸ் பண்ணி நீ பண்ற அப்படின்னா என்னது அந்த ரைட்ஸ் உனக்கு இல்லை. நீ ஓப்பன் பண்ணிக்கலாம், பட் வந்து மற்ற பிள்ளைங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீ சேர்த்திக்கணும். ஓகேங்களா? சார் தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, ரிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அது ரிட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரிட்டன் ஆர்டர், யார்கிட்ட இருந்து கவர்மெண்ட் ஆர் அதர் லீகல் அத்தாரிட்டி ஆர்டரிங் டு டூ அண்ட் ஆக்ட் ஆர் நாட் டு டூ இட். ஓகேங்களா? ஸோ ஒரு லீகல் அத்தாரிட்டி இல்லை ஒரு கோர்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போடுறது. ஓகேங்களா? ரிட்டன் ஃபார்ம்ல ஒரு ஆர்டர் போடுறது, அதாவது நீ செய்யணும், இது வந்து நீ செய்ய, இதுல நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரிட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கையால் எழுதப்பட்ட ஒரு ஒரு லெட்டர் மாதிரி, ஒரு ஆர்டர் மாதிரி. ஓகேங்களா? அதுதான் ரிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா ஹியூமன் பீயிங் டிசர்வ்ஸ் டு சர்வைவ் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம், அதுதான் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா? ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டோடையும் ஒரு ஃப்ரீடமோடையும் அவர் வாழ்றதுக்கான ஒரு இது வந்து அவங்களுக்கு தே டிசர்வ். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்றதுதான் ஹியூமன் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு எலிமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? நம்ம வாழ்றதுக்கு சோறு, சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கண்ட்ரில ஒரு சிட்டிசன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? அதான் ஒரு கான்ஸ்டியூஷன்ல எழுதி வச்சிருப்பாங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றத பார்த்தோம்னா தே ஆர் அதாவது பார்த்தோன்னா ஒரு ரியல் லைஃப்க்கு பேசிக் அப்சல்யூட், இதை வந்து எடுக்கவே முடியாது நாள் அப்படின்றது. நான் வந்து சுத்தமான தண்ணி குடிக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோட ஹியூமன் ரைட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் யாராலுமே எடுக்க முடியாது அப்படின்றத பார்த்தா ஹியூமன் ரைட்ஸ். இதே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எது இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வேலை அப்படிங்கிறது, அதாவது பப்ளிக் ஆப்பர்ச்சுனிட்டி, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, படிக்கிறதுக்கு போய் ஸ்கூல்ல சேர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃப்ல ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அது இல்லாம பார்த்தீங்கன்னா இருக்க முடியும் அப்படிதானே? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வேலை, பப்ளிக் ஆப்பர்ச்சுனிட்டியில் எனக்கு வேலை கிடைக்கலாம், நான் பிரைவேட்ல ஒர்க் பண்ண நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் அட் இன்டர்நேஷனல் லெவல். ஸோ ஹியூமன் ரைட்ஸ்ன்றது இன்டர்நேஷனல் லெவல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி மாறும். ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி கொடுக்குற ஒரு கேரண்டி. ஓகேங்களா? அதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ஆஸ் டிக்ளேர்ட் பை UN சஜஸ்ட் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் டு பி அடாப்டட் பை கவர்மெண்ட் அண்ட் தீஸ் சர்வ் மோர் ஆர் லெஸ் லைக் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளேர்ட் பை UN சர்வ் மோர் ஆர் லைக் டேஸ். நம்ம DPSP படிச்சோம் இல்லைங்களா? அது கவர்மெண்ட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், எடுக்காமலையும் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த இது ரைட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, கான்ஸ்டியூஷனல் ரெமெடி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் கேரண்டி கொடுத்துருது. பை திஸ் ரைட் எ பர்சன் கேன் அடாப்ட் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ் அண்ட் அப்ரோச் எ கோர்ட் இஃப் ஹி இஸ் டினைட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதான் சொன்னோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு டினை பண்றாங்க அப்படின்னா நம்ம போய் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணும், இது இந்த ரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இஷ்யூ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இஷ்யூ பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடி தான் பார்த்தீங்கன்னா put to right anything which may be wrong in terms of constitution. ஸோ கான்ஸ்டியூஷன் படி ஏதாவது தப்பா போச்சு அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை சரியான நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் ரைட் therefore protects and safeguards all other rights. ஸோ மற்ற ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் சேஃப்கார்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமெடி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிரித்திகா யாஷினி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஓன் ஹேர் ரைட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பை அப்ரோச்சிங் த கோர்ட் அக்கார்டிங் டு த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஜெண்டர்,
அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு இதாக அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க, தேர்ட் ஜெண்டர்னால. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இல்லையா. ஸோ அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷன் ரெமெடி இது மூலிமா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அது கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அது யாருன்னு கேட்கலாம். ரித்திகா யாஷினி ஓன் ஹேர் ரைட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பை அப்ரோச்சிங் த கோர்ட் அக்கார்டிங் டு ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. ஓகேங்களா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. யாஷினி டேக்ஸ் லாஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் எஸ்ஐஜி இட் இஸ் அ ஜெயிண்ட் லீப் ஃபார் த தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யாருன்னு கேட்கலாம், ரித்திகா யாஷினி. ஓகேங்களா, சரி ஓகே. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும் போதே வந்துச்சான்னு கேட்பாங்க, இல்ல. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எப்ப ஃபோர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு அடிக்கடி தெரியும், 26/1/1950 வந்துருக்கு, நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி அவங்க இன்கார்பரேட் பண்ணல. ஓகேங்களா. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் 1976 படி தான் இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியை இன்கார்பரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்வரன் சிங் இருக்காரு இல்லையா, அவரோட கமிட்டி போட்டு அவரை வச்சு கமிட்டி போட்டு அவரோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு வருவாங்க. சரி, அப்படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அது பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆர்டிகல் தான் 51A அப்படின்றது தான். ஸோ இந்த 51Aல பாத்தீங்கன்னா 11 இருக்கும். ஸோ அதாவது எப்படி வரும்னா 51Aல ஸ்மால் ஏ அந்த மாதிரி. ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா அப்படியே லைனா BCDEF GHIJK வரைக்கும் வரும். ஓகேங்களா. இங்க கொடுக்கல, பட் வந்து வரும், இப்படிதான் வரும். கொஸ்டின் வந்து இப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா. 51AH வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைனா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் ஒவ்வொன்றா இங்க கொடுத்துருக்காங்க அந்த 11 டியூட்டிஸ் என்னன்னு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஃபார் நம்ம கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி நம்ம அந்த ஐடியல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு இல்லையா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணும். நேஷனல் ஃபிளாக் ஆந்தம் ரெஸ்பெக்ட் பண்ணும், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒரு நேஷன் அப்படி ஒரு கண்ட்ரி இருக்குனாவே இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா வரும். அடுத்து என்ன, அடுத்து பார்த்தோன்னா டு ஃபாலோ அண்ட் செரிஷ் த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர் அவர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஸோ வந்து நம்ம விடுதலைக்காக போராடினவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட நோபல் ஐடியாஸ், அவங்களோட இதை வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம், செரிஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவை நம்ம என்ன பண்ணோம், அப்போல் அண்ட் ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி சப்போஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம கண்ட்ரி டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆளுங்களை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியா போய் நிற்கணும். ஓகேங்களா. அதை போய் டு டிஃபெண்ட் கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் கால்ட் அப்பன். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர், சகோதரத்துவத்தை நம்ம இது பண்ணுவோம், பீஸ் அண்ட் ஹார்மோனி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பெண்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம இழிவுபடுத்தாம அவங்கள வந்து என்ன பண்ணோம், அவங்களோட இதை வந்து டிக்னிட்டியை வந்து நாம தான் வந்து ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. அது எஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். ஓகேங்களா. நம்மளோட கலாச்சாரத்தை என்ன பண்ணும், வேல்யூ பண்ணணும், மதிக்கணும், ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும். அதே மாதிரி வேற என்ன, ஜி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காடுகள், ஏரி, குளம், வனவிலங்குகள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கம்பேஷனோட அதுங்களுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு லைஃப் இருக்கு, அதுங்களும் ஒரு உயிர் தான் அப்படின்ற ஒரு கம்பேஷனோட என்ன பண்ணணும், அதுங்களை வந்து நம்ம இது பண்ணணும், ப்ரொடக்ட் பண்ணணும். அதே மாதிரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்து ஹச் பார்த்தீங்கன்னா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். ஓகேங்களா. ஸோ சயின்டிஃபிக் டெம்பர், சயின்டிஃபிக் லெவல்ல டெவலப் பண்ணோம். அடுத்து என்ன, ஐ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் ஃப்ரம் வயலன்ஸ். ஓகேங்களா. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடக்ட் பண்ணும், வயலன்ஸை வந்து என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும், வயலன்ஸை ஈடுபடக்கூடாது. ஜே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு இண்டிவிஜுவலான ஒரு சிட்டிசனா இந்த நம்மளோட சொசைட்டியை எந்த அளவுக்கு வந்து கொண்டு போகணுமோ அந்த இதுல பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போகணும், மேலும் மேலும் கொண்டு போறதுக்கான நம்மளோட அந்த ஈடுபாடு இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து சொல்றாங்க. அதே 11th என்னன்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 தான் இருக்கும். 11வது பாத்தீங்கன்னா வாஜ்பாய் இருக்காரு இல்லையா, அவர் தான் ஆட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 வயசு
இருக்கிற வரைக்கும் அப் டு 14 இயர்ஸ் ஓகேங்களா. அது இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு இல்லாம பேரண்ட்ஸ்க்கும் கார்டியன், ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஒவ்வொரு கார்டியனுக்கும் அது வரைக்கும் அவங்களுக்கு படிப்பு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கான ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ இதுவும் அங்கேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2007 அப்படின்னு சொல்லிட்டு எப்பன்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் எப்போ அப்படின்னு பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து என்ன, அதே தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ஹெச்ஆர்சி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்ஆர்சி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக பார்க்கலாம். ஸோ ஓகே, என்ஹெச்ஆர்சி ஃபர்ஸ்ட் எப்போ இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th October 1993 12th October 1993 அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 ஓகேங்களா. ஸோ அதாவது ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனையோ ஒரு பாடியோ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்ட் மூலியமா தான் கொண்டு வருவாங்க, டைரக்டாலாம் கொண்டு வர முடியாது ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கும், அந்த ஆக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 ஓகேங்களா. ஒரு ஆக்ட் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ஹெச்ஆர்சியை அதே வருஷத்துல தான் ஓகேங்களா. 1993 12th October ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து சேர்மன் ஓகேங்களா. ஸோ சேர்மன் பிளஸ் ஒரு ஃபியூ அதர் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை 8th பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சார்ட் மாதிரி பார்த்துருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் பிளஸ் ஃபியூ அதர் மெம்பர்ஸ்ன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியிலேருந்து வருவாங்க, 4 பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் in India defined by act as rights relating to life, liberty, equality and dignity of individual guarantee ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வராங்க, அந்த அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வருவாங்கன்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது, அதுதான் வரவான்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இதோட ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு, அவ்வளோதான் ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் என்ஹெச்ஆர்சி. ஸோ என்ஹெச்ஆர்சி என்ன தப்பம் பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் to inquire into violation of human rights or negligence in the prevention of such violation by a public servant ஓகேங்களா. ஸோ அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணாலோ இல்லை அப்படி வயலேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுமே ஒரு போலீஸோ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோ யாரோ ஒருத்தவங்க வந்து அதை கண்டுக்காம இருக்கிறது ஓகேங்களா. இதை போய் என்கொயர் பண்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரொசீடிங் வருது கோர்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போய் அதை இன்டர்வியூன் பண்ணி அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து ரிசர்ச் பண்றதோ அதை ப்ரமோட் பண்றதோ அந்த வேலையை பண்ற வேலை அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சொசைட்டி கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ் பண்றதும் என்ஹெச்ஆர்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா to encourage the effects of NGOs and institution working in the field of human rights. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் பேஸ் பண்ணி என்ஜிஓஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களை வந்து என்கரேஜ் பண்றதுக்கும் இவங்க வந்து என்ஹெச்ஆர்சி அவங்களோட ஃபங்க்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ இது என்ஹெச்ஆர்சி ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்கொயர் பண்ணுவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க, ப்ரமோட் பண்ணுவாங்க, அண்டர்டேக் பண்ணுவாங்க, என்கேஜ் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே கோர்ட் தான் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அப்படி கூட கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஐ திங்க் புக் பேக் கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ நான் அதை பார்க்கலாம் நம்ம. ஓகே. எஸ்ஹெச்ஆர்சி எப்பன்னு பார்த்தீங்கன்னா எவரி ஸ்டேட் இன் இந்தியா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஹெச்எஸ்ஆர்சி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 21 கீழே ஓகேங்களா. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 அதுபடி செக்ஷன் 21 படி எஸ்ஹெச்ஆர்சி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்ஆர்சி பண்றது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் லெவல்ல பண்ணுவாங்க. ஸோ அதில் பாத்துங்க இந்த சுவோ மோட்டோ அப்படின்ற ஆக்ஷன் வந்து டேக்கன் ஆன் கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சோர்சஸ் ரிசீவ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த ப்ரொசீடிங் ஆஃப் த எஸ்ஹெச்ஆர்சி ஆட் ஸ்ட்ரென்த் டு த ஃபங்க்ஷனிங் இன் த ஸ்டேட் அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் அடாப்டட் பை த கமிஷன் டு கண்டக்ட் திஸ் ப்ரொசீடிங். அந்த ஆக்ஷன் வந்து சுவோ மோட்டோ அப்படின்னுவாங்க. ஸோ கொஸ்டின் வந்து கேட்கலாம் அதோட ஆக்ஷன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுவோ மோட்டோ அப்படின்றது ஓகேங்களா. அது பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்பரன்சியா நடக்கணும், அந்த ஆக்ஷன் அவங்க பண்ற ஆக்ஷன்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்குது அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ தட் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து இது மூலியமா ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ என்ஹெச்ஆர்சிக்கு எப்படி நியூ டெல்லியோ அதே மாதிரி பார்த்தோன்னா எஸ்ஹெச்ஆர்சி ஸ்டேட்னாவே சென்னை தான் அதோட ஆஃபீஸ்
ஓகேங்களா. ஸோ எஸ்ஹெச்ஆர்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டேட் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பேஸ் பண்ணி ஏதாவது வயலேட் ஆகுது, ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா அவங்க போய் இன்டர்வியூன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆகுது சேம் அஸ் என்ஹெச்ஆர்சி. அதே தான் என்ஹெச்ஆர்சிக்கு என்ன வேலை இருக்கோ அதே தான். பட் அது ஸ்டேட்டுக்குள்ளார கன்ஃபைன் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இவங்களை யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மன் பிளஸ் 2 மெம்பர்ஸ். இது பார்த்தீங்கன்னா சேர்மன் பிளஸ் ஃபியூ மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 3 வந்து ஜுடிஷியரி சேர்ந்தவங்க, 4 பார்த்தீங்கன்னா அதர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்கன்னு. இவங்க பார்த்தோம்னா சேர்மன் பிளஸ் 2 மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இட் ஹாஸ் த பவர் ஆஃப் சிவில் கோர்ட் அண்ட் கேன் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் கேசஸ் இஃப் ரிசீவ்ட் ஆர் இன் சுவோமோட்டோ. ஸோ அந்த சுவோமோட்டோ அப்படின்ற ஒரு இதை பேஸ் பண்ணி கேசஸ் ரிசீவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை எடுத்து நடத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட்டுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த மாதிரி அந்த கோர்ட்டுக்குமே வந்து பவர் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் சிவில் கோர்ட்னா என்ன, கிரிமினல் கோர்ட்னா என்ன, சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ சிவில் கோர்ட்டுக்கு இருக்க பவர் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இல்லை ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஓகேங்களா. அதை எப்படி கேட்பாங்க, இட் டசன்ட் ஹேவ் ரைட்ஸ் டு ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் டு விக்டிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபால்ஸ் இல்லையா. ஸோ அதை வந்து பார்க்கணும். அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு, ரெக்கமெண்ட் பண்ணலாம், அவங்களால பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி விக்டிம்ஸ் வந்து இவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் எஸ்ஹெச்ஆர்சி அண்ட் என்ஹெச்ஆர்சி. அதே தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சைல்டு ரைட்ஸ் நம்ம இதே தான் இங்கேயும் பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே என்னன்னு சொல்லியிருப்பாங்க, 18 வயசு கீழே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான். ஓகேங்களா. ஸோ அவங்க 18 வயசு முடியாதவங்க எல்லாருமே மைனருக்குள்ள தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் வந்து சொல்லியிருக்கு அப்படின்றாங்க. ஸோ த பிரின்சிபல் இஸ் எக்ஸிபிட்டட் இன் ஆர்டிகல் 25 ஆஃப் யூடிஹெச்ஆர். அதாவது யூடிஹெச்ஆருக்குன்னு தனியா ஒரு 30 ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதுல வந்து ஆர்டிகல் 25 வந்து சொல்லுது அப்படின்றாங்க. ஸோ இந்த பேஸ் ஆன் திஸ் பிரின்சிபல் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு வந்து எப்போ அக்செப்ட் பண்ணாங்க, அக்செப்டட் அண்ட் அடாப்டட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th நவம்பர் 1989. அதாவது சைல்ட் ரைட்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ சைல்ட் ரைட்ஸோட இது எப்போ இது பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அடாப்ட் அண்ட் அக்செப்ட் ரெண்டுமே எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011-1989 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே இதில் என்னென்ன அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் டு லைஃப். நார்மலாக எல்லாருக்கும் ரைட் டு லைஃப். அதே மாதிரி ஃபேமிலி என்வரான்மெண்ட், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி என்வரான்மெண்ட் வந்து இருக்கணும். ஒரு அப்பா, ஒரு அம்மா, அக்காவோ, தங்கச்சோ, தம்பி இது மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி என்வரான்மெண்ட் அவங்களுக்கும் கிடைக்கணும். இருக்காங்க, அதுக்கான ரைட் இருக்கு. எஜுகேஷனுக்கான ரைட் இருக்கு. அதே மாதிரி சோசியல் செக்யூரிட்டி, அதாவது ஒரு சொசைட்டில ஒரு செக்யூரிட்டி. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கான அந்த செக்யூரிட்டியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அதாவது எகெயின்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி சேல்ஸ் ஆர் டிராஃபிக்கிங், அதுக்கு எகெயின்ஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளோட்டேஷன் லைக் வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபர்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் அவங்களுக்கான ரைட்ஸ், குழந்தைங்களுக்கான ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை ஒன்றா வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் டு லைஃப்னா என்ன, அந்த குழந்தைங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுல இருக்கும் போதே அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வரதுக்கான ரைட்ஸ் அப்பயே அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா த ரைட் டு சர்வைவல் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறக்கிறதுக்கான ரைட்ஸு, அவங்களுக்கு பேசிக் நீடா சாப்பாடு, ஷெல்டர், தங்குறதுக்கு இடம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு, உடை, அப்புறம் என்ன டிக்னிஃபைட் லைஃப் வாழ்றதுக்கான இது ரைட்ஸ் பார்த்தோன்னா குழந்தைங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஃபேமிலி என்வரான்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு சைல்ட்ஹுட், ஒரு ஃபேமிலி என்வரான்மெண்ட்ல நார்மலான சைல்ட்ஹுட்டோட அவங்க வாழ்றதுக்கான ரைட்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சில்ட்ரன் ஹூ ஹாவ் பீன் லெஃப்ட் டெஸ்டியூட், அபேண்டன் ஆர் ஆர்ஃபன் ஆல்சோ ஹாவ் த ரைட் டு லிவ் அப்படின்றாங்க. ஓகேங்களா. சப்போஸ் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடாப்ஷன் வந்து கொடுக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்த ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோஷியல் செக்யூரிட்டினா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இப்போ வந்து ஒரு பேரண்ட் இருக்காங்க, ஒரு குழந்தையோட பேரண்டோ ஒரு கார்டியனோ இருக்காங்க அப்படின்னா சப்போஸ் அவங்களால அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து கொடுக்க முடியல, ஏதோ அவங்களுக்காக வந்து வயசானதுனாலயோ கை கால் ஊனம் அப்படின்றதுனாலயோ அந்த குழந்தைக்கு வந்து கொடுக்க முடியல, ஒரு படிப்பு, ஒரு சாப்பாடோ, சரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன, நம்ம கண்ட்ரி வந்து கொடுக்கணும், அந்த பினான்சியல் சப்போர்ட் வந்து இந்த குழந்தைக்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஒரு ரைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ ரைட் டு எஜுகேஷன் இது பாத்தீங்கன்னா
2009 தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ரைட் டு எஜுகேஷன் என்ன இதில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க 2009. அதே மாதிரி ஆர்டிகல் 21A என்ன கொடுக்குது, என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ ரைட் டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 2009ல், அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன், 6லேருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A படி பார்த்தீங்கன்னா என்னது கொடுத்துருக்காங்க, ரைட் டு எஜுகேஷன் படி. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு பார்த்துக்கணும். ரைட் டு எஜுகேஷன் அதோட இது என்ன, எப்போ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆர்டிக்கல் எப்போ அப்படின்றது பார்த்துக்கணும். அந்த ஏஜ் 6 to 14ன்றது. ஓகே. மலாலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2014ல். ஓகேங்களா. ஸோ 2014ல் பீஸ் நோபல் பீஸ் ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து வாங்கினவங்க. ஸோ இவங்க வந்து இது பாருங்க, அவங்க கோட்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. I loved school, but everything changed when the fundamentalists took control of our town in Swat Valley. ஸோ அவங்களோட டவுன் எங்க இருக்குன்னு கேட்கலாம், ஸ்வாட் வேலி. ஓகேங்களா. அதாவது பாகிஸ்தான்ல ஸ்வாட் வேலி அப்படின்ற ஒரு இடத்துல. ஓகேங்களா. என்னன்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க இனிமேலுக்கு, அதுவும் பெண் குழந்தைங்க இனிமேலுக்கு ஸ்கூலுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அவங்க மலாலா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு எதிர்த்து பெண்களுக்கு சார்பா இவங்க போய் பேசுறாங்க. இதனால இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து டார்கெட் செய்யப்படுறாங்க. அதபடி பார்க்கும்போது அக்டோபர் 2012 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து வரும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்மேன், அதாவது அந்த கைக்கு வச்சு சுடுவாங்க இல்லையா, அந்த அதுக்குன்னே ஆள் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஏறி ஸ்கூல் பஸ்ல ஏறி இங்க யார் மாலாலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட லெஃப்ட் சைட், தலையோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தலையிலே சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ 10 days, ஓகேங்களா, 10 நாளுக்கு அப்புறம் இங்கிலாந்து பிரிஹிம்காம் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், பிரிஹிம்காம்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யூகேல அவங்க ஃபேமிலி கூட அதுக்கு உயிரோட வந்திருக்காங்க. ஸோ தலையில சுடுபட்டுமே வந்திருக்காங்க பாருங்க. ஓகேங்களா. அப்பதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்க கண்ட்ரில அந்த பெண்களுக்காக கண்டிப்பா நான் போராடியே ஆகணும்னு சொல்லிட்டு உறுதி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. விட்டா போதும் அப்படின்ற மாதிரி போகாம அந்த இதானதுக்கு அப்புறமே இன்னும் அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு டிட்டர்மினேட்டா அதுல வந்து அதுக்காக அவங்களுக்காக போராடி அதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எவ்ரிடே ஐ ஃபைட் டு என்ஷூர் ஆல் கேர்ள்ஸ் receive 12 years of free, safe, quality education. With more than 130 million girls out of school today, there is more work to be done. ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் யூ வில் ஜாயின் மை ஃபைட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ மலாலா இது எப்பன்னு சொல்லல, 2014ல வாங்கியிருப்பாங்க, தமிழ்ல வரும். ஓகேங்களா. ஸோ வந்து பாத்துக்கோங்க, பாகிஸ்தான்ல பெண் கல்விக்காக போராடினவங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காக நம்ம கேட்கலாம். ஓகே, இது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஆர்டி ஆக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, 2009 ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் தான் ஆர்டி ஆக்ட் தாங்க, அது 2009. ஸோ இது பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஓகேங்களா. ஸோ அந்த 6 to 14 வரைக்கும் வர்றது எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ அதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றது அதான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற என்ன கிடையாது. பக்கத்துல இருக்க எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ல அவங்க போய் என்ன பண்ணும், கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்றது. அவங்க எதுக்காகவும் பே பண்ண தேவை கிடையாது அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக. ஸோ அதான் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இயர் பார்த்துக்கோங்க, அது என்ன ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் கேட்டாங்கன்னா எலிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ரைட் அகைன்ஸ்ட் சேல் ஆர் ட்ராஃபிக்கிங் ஆஃப் சில்ட்ரன், அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எடுத்துட்டு போய் விற்பாங்க இல்லையா, ஸோ அதை பத்தின பேசுறாங்க. சரி, ஓகே, இங்க பாருங்க என்ன அந்த காவலன் ஆப் இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, காவலன் சாஸ் ஆப், SOS ஆப் அப்படின்னு, SOS ஆப்னா ஹெல்ப் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு, யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ எமர்ஜென்சி அப்போ யூஸ் பண்றதுக்காக, ஏதாவது சுச்சுவேஷன் அப்போ பெண்கள் மட்டும் கிடையாது, யார் வேணாலும் டைரக்டா வந்து ஸ்டேட் போலீஸோட கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்க கிட்ட டைரக்டா என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமா இது பண்ணோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்குமா ரெட் கலர்ல, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைரக்டா வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும், நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிபிஎஸ் அந்த இது மூலியமா அவங்க ட்ராக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அதனால தான் கண்ட்ரோல் ரூம்க்கே டைரக்டா போயிடும். ஓகேங்களா. ஸோ அது மூலியமா ஈஸியா நம்ம வந்து காப்பாத்திடுவாங்க. அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணது இந்த காவலன் சாஸ் ஆப். ஓகேங்களா. ஸோ இது ரியல் டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் இருப்பீங்களா வேலைக்கு போறவங்க நைட் டைம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதுக்கு போறீங்க, ஒரு நைட் டைம்ல, ஒரு லேட் நைட்ல ஒரு ஆட்டோலயோ ஏதோ ஒரு பஸ்ஸோ ஏதோ இதுலயோ போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப் வச்சுக்கோங்க.
சப்போஸ் ஏதோ ஒரு உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த ஆப்ல வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது உண்மையிலேயே நல்ல ஒரு ஆப் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. கீழே போயிட்டோம். ஓகே. ஸோ இது என்ன ஆப்னு கேட்பாங்க, காவலன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது நம்ம முன்னாடி பார்த்துப்போம் இல்லையா, போக்சோ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2012. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் எங்கேயும் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட சாலியன்ட் ஃபீச்சர் என்னென்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ த ஆக்ட் டிஃபைன்ஸ் எ சில்ட்ரன் ஆஸ் எனி பர்சன் பிலோ 18 இயர்ஸ். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 18 வயசு கீழே யார் இருந்தாலுமே குழந்தைங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஃபிசிக்கல் எமோஷனல் இன்டலெக்சுவல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபியூஸ் கமிட்டட் பை எ பர்சன் இன் பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட் ஆர் அத்தாரிட்டி ரிசர்வ்ஸ் த சைல்டு லைக் எ ஃபேமிலி மெம்பர், நெய்பர்ஸ் ஆர் எனி அதர் அக்வைண்டன்ஸ். ஸோ இவங்க மூலியமா ஏதாவது செக்ஷுவல் அஃபென்ஸ் ஏதாவது அவங்களுக்கு நடந்துச்சு, அபியூஸ் நடந்துச்சு அப்படின்னாலும் இந்த போக்சோ ஆக்ட் மூலியமா அட்ரஸ் பண்ணுவாங்க. வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பவுமே ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதால பாதிக்கப்பட்ட விக்டிம் வந்து டைரக்டா ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அது கரெக்டாக அந்த குழந்தை எப்படி இது பண்ணுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்பலாம் கூப்பிட மாட்டாங்க, நம்மள மற்றவங்கள கூப்பிடுற மாதிரி குழந்தைங்கள அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. ஒரு டைம் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் ப்ரொவைடிங் த டெத் பெனால்டி ஃபார் ரேபிஸ்ட். ஓகேங்களா? ஆஃப் கேர்ள்ஸ் பிலோ 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 12 வயசுக்கு கீழே இருக்கவங்கள இது பண்றாங்க, ரேபிஸ்ட் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெத் பெனால்டி. அதே மாதிரி அதர் ஸ்ட்ரிஞ்சன்ட் பீனல் ப்ரொவைஷன் ஃபார் ரேப் ஹாஸ் பின் ப்ரொமோட்டட் இன் April 2018. ஓகேங்களா? எப்போ ப்ரமோகல் பண்ணாங்க அப்படின்னு அது அடுத்து மற்ற ரேப் இதுலயுமே தான். ஓகேங்களா? எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2018. ஓகேங்களா? ஸோ 2012 வந்து போக்சோ இந்த டெத் பெனால்ட்டி இது கொடுத்தாங்களே, இது பார்த்தீங்கன்னா April 2008. 12 வயசு கீழே குழந்தைங்க இல்லை மற்ற இதுலையுமே இருந்தாலுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா த கிரிமினல் லா ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் ஆக்ட் வந்து 2018 அதை போட்டாங்க இல்லையா. ஸோ 2008 அமெண்டட் த இந்தியன் பீனல் கோட். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த பீனல் கோட், அதுக்கு முன்னாடி டெத் சென்டென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஆர்டினன்ஸ் போட்டதுக்கப்புறம் 2018 அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் பெனால்ட்டி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அனதர் சாலின் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் இம்போஸ்ட் ஷல் பி ஜஸ்ட் அண்ட் ரீசனபிள் டு மீட் த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரீஹாபிலேஷன் ஆஃப் விக்டிம். ஓகேங்களா? ஸோ அந்த ரீஹாபிலேஷனுக்காக மறுவாழ்வு மையத்துக்கு போய் சேர்த்துவாங்களே, அதுக்காக ரொம்ப ஒரு மோசமான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து அதுக்காக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் 1098 அப்படின்றது. ஓகேங்களா? அதாவது சைல்ட் லைன் ஹெல்ப்லைன் என்ன நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா 1098. ஓகேங்களா? ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 24 hours free emergency phone service for children in need of assistance. ஓகேங்களா? ஸ்பெஷல் கேர் இஸ் given for vulnerable children like those affected by child labor, child marriage, children affected by any abuse. ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த மாதிரி நாம எங்கன்னா பார்க்குறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணோம்னா அந்த குழந்தைங்க வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? 1098. ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, என்னென்ன ஒர்க்கில் அவங்க இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் சொல்றாங்க. அதாவது கிளாஸ் இது, மேட்ச் பாக்ஸ், லாக் மேக்கிங் ஃபேக்டரி, ரேக் பிக்கிங், கார்பெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, பீடி ரோலிங், மைனிங் இதெல்லாம் இருப்பாங்களே அதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான, தமிழ்லையுமே வரும் இது. ஸோ கைலாஷ் சத்யார்த்தி இருப்பாங்களே இவர் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கும் அதே மலாலாவை கொடுத்த அதே எல்லாம் தான் 2004 தான் இவருக்கும் நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் அந்த பச்பன் பச்சாவோ அந்தோலன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்து காப்பாத்துற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதாவது குழந்தைங்களுக்காக அதாவது கிட்டத்தட்ட 86,000 குழந்தைங்களுக்கு மேல என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சைல்ட் லேபர், குழந்தைங்களை வந்து வேலைக்கு வைக்கிறது, அந்த ஸ்லேவரி, டிராபிக்கிங் இதுல இருந்து காப்பாத்தி 86,000 குழந்தைகள் மேல என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து காப்பாத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 80,000 kilometer லாங் குளோபல் மார்ச் அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர் வாஸ் லெட் பை கைலாஷ் இன் 1998. ஓகேங்களா? ஸோ 1998 பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர், அதாவது உலக லெவல்ல நடைப்பயணம் மாதிரி போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அது அந்த சைல்ட் லேபருக்கு எதிராக வந்து போயிருக்காரு.
ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா உலகத்தோட அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இது பக்கம் சைல்ட் லேபருக்கு எதிராக திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால தான் அவருக்கு 2014 நோபல் பிரைஸ், பீஸ் நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ எத்தனை குழந்தைங்க, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, நோபல் பிரைஸ் எப்போ வாங்கினாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்துக்கு குளோபல் மார்ச் போனாரு, எதுக்கு எதிராக எப்போ அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாருங்க, the findings of an international survey reveals that children with disabilities are 3.4% more sexually abused than the normal children அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நேஷனல் சர்வே படி அப்படின்னா, இப்போ சர்வே படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து கொஞ்சம் டிசபிலிட்டி இருக்குல்ல, ஏதோ ஒரு ஊனப்பட்டு ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நார்மல் குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது 3.4% மோர் செக்ஷுவலி அபியூஸ், அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அவங்க வந்து ஒரு இயலாமையை வந்து ஒரு சாதகமா யூஸ் பண்ணி இந்த மாதிரி இவங்கெல்லாம் மிருகம் கூட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இவங்களெல்லாம் என்னது, அவங்கள வந்து இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க செக்ஷுவலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. செக்ஷுவலா அபியூஸ் பண்ண வர்றாங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க, 3.4%. ஓகே, இந்த ஆர்டிகல் பார்த்துக்கோங்க. ஸோ 24 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 14 வயசு கீழே இருக்க குழந்தைங்க எந்த ஒரு அசாடஸ் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அசாடஸ்னா இந்த பட்டாசு வெடி விபத்து நடக்கிற மாதிரி ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தொழிற்சாலைன்னு வச்சுக்கலாங்களா, பட்டாசு கடை மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஈஸியா வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியோ அந்த மாதிரி அசாடஸ் எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் அதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஹிபிட் பண்றாங்க. இது வந்து ஆர்டிகல் 24 சொல்லுது. ஆர்டிகல் 45 என்ன அப்படி சொல்லுது பாத்தீங்கன்னா, 14 வயசு கீழே இருக்க குழந்தைங்க வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 45. இது ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா. சரி, ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ரைட். உமன்ஸ் ரைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஓகேங்களா. NCAA நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக வந்து கான்ஸ்டியூஷனல்லையோ இல்லை லீகல் சேஃப்கார்டு கொடுக்கறதுக்கோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை நடந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு ஒரு ரெமிடியல் மெஷர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட வெல்ஃபேருக்காகவும் பெண்களால் ஏற்படக்கூடிய டெவலப்மெண்ட் இருக்குல்லையே அதை தடைபட்டுச்சுன்னா அதை ஒரு இது பண்ணுறதுக்காகவும் போட்டது தான் இந்த NCAA. ஓகேங்களா. சரி, ஓகே, இது ஓகே. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ். ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வர் கிவன் டு உமன் த்ரூ இந்து சக்சஷன், அதாவது தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989. இந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989. இது அங்கேயும் படிச்சிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா, பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது எது மூலியமா கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்து சக்சஷன் ஆக்ட் 1989 படி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2005 கொடுக்குறாங்க, ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஈக்குவலா அவங்களுக்கு கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த இந்து சக்சஷன் ஆக்டை பார்த்தீங்கன்னா 1989 ஆக்டை 2005 வந்து அமெண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியில ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி ஷேர் பண்ணணும்னாங்க 1989. பட் அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறுக்கு வேலைலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதனால நீங்க ஈக்குவலா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட் பண்ணாங்க 2005. ஓகேங்களா. ஸோ அது எப்போ போட்டாங்க, எப்போ அமெண்ட் பண்ணாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து இங்க பாருங்க, 1924. ஓகேங்களா. ஸோ வைக்கம் கேரளா இருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா பெரியார் ஈவேரா டெம்பிள் என்ட்ரி தலித்ஸ்க்காக பண்ணார் இல்லையா அது. ஓகேங்களா. அதாவது அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து எப்ப கண்டுபிடிச்சிருப்பாரு, 1925 ஆரம்பிச்சிருப்பாரா, அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் வந்து அதுக்கு முன்னாடி வருஷத்துல தான் பார்த்தோன்னா வைக்கம், அதாவது அவர் வைக்கம் வீரர், வைக்கம் ஹீரோ அப்படின்னுவாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தலித் வந்து இந்த டெம்பிள் வந்து என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு எதிராக போராடி இருப்பாரு. ஓகேங்களா. அது கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இது என்னன்னு பாருங்க, அதாவது விமன் லேபரர்ஸ் வெல்ஃபேர், அதே அம்பேத்கர் வந்து அவரோட பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் பாருங்க, அம்பேத்கர் வந்து ஃப்ரேம்டு மெனி லாஸ் ஃபார் விமன் ஒர்க்கர்ஸ் இன் இந்தியா. என்னென்னு பார்த்தீங்கன்னா மைன்ஸ் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், விமன் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட், விமன் அண்ட் சைல்ட் லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃபார் விமன் லேபர், அப்புறம் ரீஸ்டோரேஷன் ஆஃப் பேன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் விமன் ஆன் அண்டர்கிரவுண்ட் ஒர்க் இன் கோல் மைன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விமன் லேபரர்ஸோட வெல்ஃபேருக்காக அம்பேத்கர் போட்ட ஃப்ரேம் பண்ண லாஸ். ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க, இந்த பாக்ஸ்ல அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன்
ஸோ நான் வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்க, ஸோ ரிசர்வேஷன் பற்றி கண்டிப்பாக தெரியும். ஸோ தமிழ்நாட்டில் மொத்தமாக 69% ரிசர்வேஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா. ஸோ வந்து அதுதான் இங்கே வந்து அந்த 69% யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 26.5. அதில் பார்த்தோன்னா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க இல்லையா, முஸ்லீம்ஸ்க்கு 3.5%. எம்பிசி அதே மாதிரி டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்கு 20%, எஸ்சிக்கு 18, ஷெட்யூல் ட்ரைப்க்கு 1%. மொத்தமாக சேர்த்தோம்னா 69% வரும். ஓகேங்களா, ஸோ பிசிக்கு 26.5, பிசிஎம்முக்கு பார்த்தோம்னா 3.5, எம்பிசிக்கு 20, ஷெட்யூல் கேஸ்க்கு எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 1. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அண்டர் ஈச் ரிசர்வ்டு கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி பார்த்தோம்னா 30% யாருக்கு, விமனுக்கு. அதே மாதிரி 4% பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டு அருந்ததியர்ஸ் ஹஸ் பீன் கிராண்டட் பை ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் வித்தின் த சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் எஸ்சி. ஓகேங்களா, இந்த எஸ்சி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ 20% வந்து சீட் வந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா அந்த பிஎஸ்டிஎம் பண்ணியிருப்பாங்களே, தமிழ் மீடியம் படிச்சவங்க, அவங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்ன, யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்ட் தெரிஞ்சுக்கோங்க, உமன் ரிசர்வேஷன் எவ்வளோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ்க்கு எவ்வளோ, அருந்ததியருக்கு வந்து யார் கூட சேர்த்துருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்க்கு 20%, டிரான்ஸ்ஜெண்டர் யாரு கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா எம்பிசி கீழே வந்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ரிசர்வேஷன். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இது எப்போ வந்து எனாக்ட் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அக்டோபர் 2005. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்காங்க. அக்டோபர் 2005. ஸோ இயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இயர் முக்கியமா பார்த்துக்கோங்க, மந்த்தும் பார்த்துக்கோங்க. அக்டோபர் 2005 எல்லாம் மொட்டையா வரும் பாருங்க. சரி ஓகே, இது என்ன ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு காமன் மேன் வந்து போய் டிமாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், எத்தனை நாளுக்குள்ளார கொடுக்கணும் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 30 நாள்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துடணும். ஓகேங்களா, அப்படி கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கன்சர்ன் அஃபிஷியல் வந்து பாத்தீங்கன்னா பெனால்டி போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் சொன்னாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்போ எனாக்ட் பண்ணாங்க, எத்தனை நாளுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து சும்மா பண்ணிருப்பாங்களா, பண்ணிக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து பின்னாடி இருந்து ஒரு உந்துதல் மாதிரி இருந்திருப்பாங்களே, அந்த மாதிரி இருந்தவங்க யாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அருணா ராய் நிக்கில் தேய் அப்படின்றவங்க. ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லாஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்றாங்க. அதே மாதிரி பீப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படின்றாங்க. இல்லிட்ரேட் பீப்புள் கூட, படிக்காதவங்க கூட என்ன பண்ணலாம், போய் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கேட்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த என்னென்ன ஏஜென்சில இது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ரோட் அத்தாரிட்டிஸ், இது எல்லாமே கீழே வந்து இது வந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஆர்டிஐ மூலியமா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அவங்களோட ரெக்கார்டு, ரிப்போர்ட், பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதோட காப்பி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. சடன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு கண்ட்ரிஸ் டிஃபென்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப்ல நம்ம படிச்சோம் இல்லையா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஆர்டிஐ, இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, சிபிஐ இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை தவிர மற்றதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதாவது கண்ட்ரியோட டிஃபென்ஸ், அவங்களோட இதுக்கு அச்சுறுத்துறது மாதிரி இன்ஃபர்மேஷன் யாராவது கேட்டாங்கன்னா அது கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி நார்மலான இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் யோர் ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் along with the date and send it through a registered post to the office of the concerned authority அப்படின்றாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபார்மேட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபார்மேட் படி அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபுல் நேம் போட்டு அட்ரஸ் போட்டு என்ன பண்ணும், அந்த கன்சர்ன் அஃபிஷியலுக்கு போஸ்ட் மூலியமா அனுப்பிவிடணும். ஓகேங்களா, ஸோ 30 நாள்ல வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து இது பண்ணிடணும். சப்போஸ் வந்து இது ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த அப்பீலேட் அத்தாரிட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம அப்பீல் பண்ணி இது பண்ணலாம். 30 நாளுக்குள்ளார கிடைக்கல, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிசீவ் ஆகல அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ இது ஆர்டிஐ ஆக்ட். ஓகேங்களா, ஸோ லேபர் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Constitution ensures right to equality of opportunity in public employment, right to form association, unions, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். Article 39D என்ன அப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா, ensure equal wages to male and female workers for equal work. ஓகேங்களா, ஸோ டிபிஎஸ்பியில் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஓகேங்களா. அதாவது 31D அப்படின்ற ஆர்டிகல் 39D ஆர்டிகல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா சமமான வேலைக்கு சமமான இது. ஓகேங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேலையே செய்யல எங்க வந்து இது அப்படின்றதுனால பெண்கள்ன்றதுனால அதிகமா கொடுக்கணும் அப்படின்றது இல்ல. அவங்க செய்யற வேலை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆணுக்கு வந்து 100 ரூபாய் செய்யற ஒரு மணி நேரம் செய்யற வேலைக்கு 100 ரூபாய் அப்படின்னா பெண்களுக்கும் 100 ரூபாய் தான். இவங்க பெண்கள் அப்படின்றதுனால கம்மியா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து பெண்கள்ன்றதுனால அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஈக்குவலா கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 39D. ஓகேங்களா. the rights of every man are diminished where the rights of one man are threatened. ஓகேங்களா. பாத்தீங்கன்னா ஒருத்தங்களோட ரைட்ஸ் வந்து அச்சுறுத்தப்படுத்தப்பட்டாலுமே எல்லாத்தோட ரைட்ஸுமே எனக்கு அச்சுறுத்தப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லணும்னு கேட்பாங்க. ஜான் எஃப் கென்னடி. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ரோட்ஸ்னாவே முக்கியமானதுதான். அது ஜான் எஃப் கென்னடிலாம் ஒரு பெரிய ஆள் இல்லையா, அதனால பார்த்துக்கணும். ஓகே, இது நம்மளுக்கு தேவையானது அவ்வளவுதான். ஓகே, இது பாருங்க. அது நம்ம என்னன்னு பார்த்தோம், விமனுக்காக அம்பேத்கர் என்ன போட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி லேபர்ஸ்க்காக இவர் என்ன போட்டாரு அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 8 மணி நேரம் அப்படின்ற ரூல் வந்து கொண்டு வந்தது இவர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு போட்டது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் இஎஸ்ஐ இப்ப போடுறாங்களே அது மினிமம் ஏஜ் லேபருக்கான மினிமம் ஏஜ் கொண்டு வந்தது. அதே மாதிரி கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பிஎஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அம்பேத்கர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்புறம் இது பாருங்க, it is a great victory for a female workers who stand all time more or less 12 to 14 hours per day. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 இருந்து 14 மணி நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த இப்போ கமர்ஷியல் மால்ஸ்ல இருப்பாங்க, ஷாப்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ உட்காரக்கூடாது, நின்றுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் சொல்றாங்க, ஆர் நாட் அலவுட் டு சிட் ஆர் ஈவன் லீன் ஆன் த வால். ஓகேங்களா. அதே பாத்தீங்கன்னா they were allowed only 5 minutes break 2 times a day. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. 2 டைம் 5 நிமிஷத்துக்கு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஹியூமன் பிராக்டிஸ் அகேன்ஸ்ட் விமன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்சிடரிங் திஸ் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து என்னன்றாங்க அமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் அமெண்டிங் த ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இன் ஜூலை 2018 இதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது முழுக்க பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா கேரளா கவர்மெண்ட். எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2018. என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், ஜூலை 2018. ஓகேங்களா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆஸ் இட்ஸ் ரூட் ஆஃப்டர் ஃப்ரம் த ஆஃப்டர்மேத் ஆஃப் எப்பன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்து தான் இது என்ன பண்ணாங்க மெயினாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யூடிஹெச்ஆரோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதுமாதிரி யூனியன் கான்ஸ்டியூஷன்ல எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 டியூட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. Okay, apartheid was followed by South Africa. Das right exercise in the formation and administration of government. Formation and administration அப்படின்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் தான் வரும். Okay, 10-year-old boy is working in a shop. Which right can use to recover him? Right against child labor exploitation. Okay, RTA Act 2005 படி டைம் லிமிட் பார்த்தோம்னா 30 days. Which of the following act is true அப்படின்னு பார்த்தோம்னா SHRC 1993ன்றாங்க. It has the power of a civil code. இது கரெக்ட். இது வந்து NHRC தான் 1993ல. ஸோ அப்போ இது தப்பு. சிவில் கோட் இருக்கா, இருக்கு. பவர் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட்டா இல்ல, வித்தின் த ஸ்டேட் தான். ஸோ இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் டூ. ஸோ வந்து 2 and 4 தான் என்னது ட்ரூ. மிஸ் பண்றோமா, SHRCயும் 1993 தான். ரைட். ஓகே. ஓகே, அப்போ 1 to 4 1 to 4 நம்ம தப்புன்னு சொல்லுது, நம்ம ஆப்ஷனே வரல. இட் ஹாஸ் எ பவர் ஆஃப் எ சிவில் கோர்ட், இது கரெக்ட் தான். எக்ஸ்டெண்ட் பியாண்ட் த ஸ்டேட்டா, இல்லையே. பியாண்ட் த ஸ்டேட்லாம் கிடையாது, ஸ்டேட்டுக்குள்ளார தான். இட் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் டு த விக்டிம்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்ட் தான்.
இவங்க கொடுத்துருவாங்க பாருங்க. யூ கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் சொல்லியிருக்காங்களா. அடுத்த சிவில் கோர்ட்டுக்கான பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. கன்ஃபைன் ஒன்லி டு த ஸ்டேட் தான் சொல்லியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணது இது 1993 ஆக்ட் படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படின்னா அது ஒன்றும் கரெக்ட் வரும். கண்டிப்பா 3 வராது. அப்ப 3 தூக்கு, 3 தூக்கு, இதுவும் தூக்கு, மூணுமே தப்புனா இதுதான் கரெக்ட் வருது. 1 2 தான் கரெக்ட் வருது. பட் இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் டு விக்டிம், இதுவும் தான் வரும் அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ பட் வந்து இதுவும் வரும். ட்ரூன்னு பார்த்தோம்னா 1 2 4 தான். ஓகேன்னு பார்க்கலாம். ஓகே, இது பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Rights and duties are the two sides of the same coin. Yes, we have a right to freedom of religion. We have to promote harmony and the spirit of people of other regions. Yes, okay. இது என்னது? We have to promote harmony and spirit. இது பார்த்தீங்கன்னா டியூட்டி வருமா? எஸ், அதனாலதான். ஸோ அப்படின்னும் போது எக்ஸ்பிளைன்ஸ் த ஏ தான் வரும். Okay, nobody. Child is a person who has not completed the age of 18. கைலா சத்யார்த்தி அண்ட் மலாலா வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்க்காக. ஓகே, யூடிஹெச்ஆர்ல எத்தனை ஆர்டிகல்ஸ்? 30 ஆர்டிகல்ஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பை இன்கார்பரேட் வந்து பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976. அடுத்து என்ன? என்ஹெச்ஆர்சி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993. 24 12 10 பார்த்துக்கலாம். 24/12/1993. 12/10/1993. Okay, so Indian state to implement Women Ancestral Property Act in 1989. இது அப்படின்னு பார்த்தோம்னா Indian state to implement Women Ancestral Property Act. தமிழ்நாடு. தமிழ்நாடு நான் நினைச்சேன். ஒரு டவுட், சின்ன டவுட். தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் பார்க்கலையா? சரி, ஓகே. ரைட் டு ஓட், பொலிட்டிக்கல் ரைட். ரைட் டு ஃபார்ம் யூனியன், ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன், கல்ச்சரல் ரைட். ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 2005. ஹிந்து செக்ஷன் அமெண்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ சைல்ட் லேபர் பார்த்தோன்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட அதே தான். அடுத்து மறுபடியும் நம்ம திரும்ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பிரசிடென்ட் ஃபார்ம் அதெல்லாம் பார்த்தோம் அதே தான். அதே மாதிரி இது எக்ஸ்ட்ராவாக பார்ப்போம். அதாவது ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இதை பார்ப்போம். ஸோ இது பார்த்து இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். மூணுமே இது கொடுத்து ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன் தான் கேட்பாங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் இது. அப்புறம் இது ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ். அவ்வளோதான், முடிச்சிடும். அதை படிச்சோம்னாவே முடிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ இதை டக்குன்னு முடிக்கிற மாதிரி பார்க்க இந்த லெசன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சாலோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெசன்ல மீட் பண்றேன். பாய்.